தமிழகத்தில் பெருகும் வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை வரவேற்கத்தக்கதா சவாலா என ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பெருகும் வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை வரவேற்கத்தக்கதா சவாலா? தமிழ்நாட்டில் இப்போ வட மாநிலத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் குடியேறுறது சவாலா இல்லை நன்மையான்னு கேட்டால் ரெண்டுமே கலந்து தான் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அவங்க வரதுனால நிறைய தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட எதிர்காலத்தில் அதை நம்ம யோசிக்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் வரும் அப்படின்றத நம்ம சிந்திக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் அவங்க கூட போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்காக ஏற்படும். குறைவான சம்பளத்துக்கு அதிகமான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படும். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உழைப்புக்கேற்ற ஊழியத்தை எதிர்பார்க்குறாங்க. நம்ம நாட்டு பிள்ளைங்க அந்த வேலை கிடையாது, செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க வேலை அந்த பசங்க செய்கிற வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஊழியம் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வேலையும் செய்கிறாங்க, சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க. அதனால நம்ம விருப்பப்படுறோம் அவங்கள. வரவேற்கத்தக்கது, ஆனால் கண்டிப்பாக சவாலாகத்தே இருக்கும். இது யாருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழக இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்சன்டிசத்தை பற்றி பேசுவான். ஆப்சன்டிசம் ஈவன் எல்லா துறையிலையுமே கொஞ்சம் அதிகமாகுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மால் கண்டிப்பாக 15 நாள் தான் வேலைக்கு போகிறேன், அவன் 26 நாள் வேலை பார்க்குறான். ஸோ 15 நாளுக்கு உண்டான ஆப்சன்டிசம் குறையும் போது அதுக்கு உண்டான டேர்ன் ஓவர் குறையும். அப்படியே டேர்ன் ஓவர் குறையும்போது படிப்படியாக அடுத்தடுத்து அந்த பொருளாதார வளர்ச்சி கொண்டு போய் நிற்கும். நான் ஒரு மில்லில் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். அவங்க கிண்டிக்காரங்க வராதுக்கு போது நாங்கள் 50 பேர் 60 பேர் போய்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் 50 பேர் போன இடத்துல 10 பேர் தான் போகிறோம். மிச்ச 40 பேர் 50 பேர் வரல. ஏன்னா இந்த 10 பேருமே வந்தால் வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி அங்கே நடத்துகிறாங்க. அவங்க என்னென்னா, அவங்க ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் 5 குழந்தை 6 குழந்தை வச்சுருக்காங்களாம். பொம்பளை வேலைக்கு போக முடியாதுன்றாங்க, பசங்க தான் வேலைக்கு போகணுமா. அங்கே சாப்பாட்டுக்கே அங்கே எங்களுக்கு எந்த தொழிலுமே இல்லை. நாங்கள் அதனால தான் நாங்கள் இங்கே வரோன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தமிழகத்தில் பெருகும் வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை வரவேற்கத்தக்கதா சவாலா என ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.